ஹாய் த்ராட்லர்ஸ், ரீசெண்டாக சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அவினிஸை வந்து Black கலர் வந்துட்டு இருந்தது, மேட் Black. அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாசி Black வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி இந்த Black கலரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் பண்ணி ஒரு புது கலரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட் Black ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு லைட்டு கிரே மாதிரியான ஒரு கலரோட ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸ்பெக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக எந்த சேஞ்சஸுமே கிடையாது, பழைய அவினிஸ் மாதிரியே தான் இருக்குது. லுக்ஸ் வைஸ் ஃபியூச்சர்ஸ் வைஸ் எந்த ஒரு பெரிய மாற்றங்களுமே கிடையாது. பட் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபினிஸ் பெஸ்ட்டாக, அதாவது ஆக்சஸ், இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு பெட்டராக இருக்கும், எது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காப்பர் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது. கிராப் ரயில் ஆகட்டும், நமக்கு லோகோ ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டோட கலருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூவல் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ புது ஆக்சஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்னும் அவேனிஸில் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் லிட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு க்ளோஸ்டு செட்டப் கிடையாது. பட் இதுவே ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ளோஸ்டு செட்டப்பில் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸில் நமக்கு கீ ஸ்லாட்டில் இருந்தே ஓப்பன் பண்ணிக்க முடியும். பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாவி வந்து ஆஃப் பண்ணிட்டு ரியரில் வந்து தான் கொண்டு வந்து நம்மளால் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மற்றபடி பிரேக்ஸ், டயர், சஸ்பென்ஷன் இது எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். சுவிச்சஸை பொறுத்து நமக்கு ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் சுவிட்ச் இருக்கும். பட் இப்போ அவெனிஸ் OBD 2B, இது வந்து OBD 2B வண்டி தான், இதுலேயுமே வந்து பாஸ் சுவிட்ச் வந்து மிஸ் ஆகிறத பார்க்க முடியுது. மீட்டர் கன்சோல் வந்து கிட்டத்தட்ட சேம் தான், நமக்கு வந்து எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை. இப்போ இதில் வர அதே மீட்டர் கன்சோல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ்லேயும் வந்துட்டுருக்கு. மேபி பாஸ் வச்சு கொடுத்துருந்தா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆக்சஸில் ரீசெண்டாக இன்னொரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு TFT கிளஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அவெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு டிஜிட்டல் டிஸ்பிளே தான் கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் A, ட்ரிப் B, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏக்கான ஆவரேஜ், ட்ரிப் பிக்கான ஆவரேஜ், ஓடோமீட்டர், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினோட ஹீட் டெம்பரேச்சரும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஃபியூல் லெவல், டைம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ஃபீச்சருமே அவைலபிள் இருக்குது. நம்மளால் மேப், மொபைலோட நோட்டிஃபிகேஷன், இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஃபீச்சர்ஸுமே கிடையாது. பட் இப்போ இருக்கிற ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா TFT கிளஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜினை பொறுத்து ஆக்சஸ் அண்ட் அவெனிஸ் ரெண்டுத்துலையுமே ஒரே இன்ஜின் செட்டப் தான். ஸோ இப்போ வர ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் மெக்கானிசமை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் வே கிளச் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சவுண்ட் வராது ஸ்டார்ட் பண்ணும்போது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு ரிலையபிளான ஒரு மெக்கானிசம். ஸ்டார்டிங் ட்ரபுள் வந்து இருக்காது. யூஸ்வலாக ஆக்சஸில் வந்து உங்களுக்கு ட்ரபுள் இருந்தது, அவெனிஸ்லுமே கிட்டத்தட்ட இருக்குது ஸ்டார்டிங் ட்ரபுள் எல்லாமே. ஸோ அந்த ஒரு இதை வந்து புது ஆக்சஸில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவெனிஸில் அதே பழைய பெண்டிக்ஸ் மெக்கானிசம் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து OBD 2Bல எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. அடுத்ததாக சீட் ஹைட், வெயிட் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது எல்லாமே சேம் தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு 160 mm, சீட் ஹைட் வந்து ஒரு 780 mm, வெயிட் வந்து ஒரு 106 kgs கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டயர்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ டயர்ஸை பொறுத்து நமக்கு ரெண்டு வண்டியிலுமே சேம் தான். 90-90-12 ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 90-100 10 inches கொடுத்துருப்பாங்க. ரொம்ப காலமாக நாமளும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு 12 inches வீல்ஸ் வந்து சுசுகி ஸ்கூட்டர்ஸில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது. பட் இப்போ வரைக்குமே இந்த OBD 2Bலையும் அப்டேட் ஆகலை. நாம் வந்து இந்த வண்டி இப்போ ஆக்சஸோடு கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால பவர் விஷயங்களை பற்றியும் கண்டிப்பாக பேசியாகணும். ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சஸில் வந்து கொஞ்சம் இனிஷியல் பவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆக்சஸ் வந்து ஒரு 10.2 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்டில் அவெனிஸ் இந்த புது அப்டேட்லையுமே 10 Nm டார்க் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ பவரில் வந்து பெருசாக எந்த மாற்றங்களும் இல்லை இப்போ இந்த புது OBD 2B சுசுகி அவெனிஸில். ஸோ அடுத்ததாக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். CVTயை பொறுத்து ரெண்டு வண்டியிலுமே இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஆக்சஸோட ஒரு சின்ன வாக்கர் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதில் ஒரு சின்ன டெஸ்ட் ரைட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து CVT இஷ்யூ இருக்குது அப்படின்றது. இந்த வண்டியிலுமே அது வந்து இருக்குது, ஆக்சஸ்லேயும் இருக்குது, ஈவன் அவெனிஸ்லுமே இருக்குது. ஸோ அடுத்ததாக ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது இதில் 5.2 liters வந்து இருக்குது. இதுவே ஆக்சஸில் ஒரு 0.1 liter, அதாவது 5.3 liter இருக்குது. நமக்கு இதில் வந்து மெட்டல் டேங்க் தான் உள்ளே வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னர் பார்ட் வந்து மெட்டல் தான். ஆக்சஸில் மெட்டல் டேங்க்கை வந்து இப்போ ஃபைபருக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஸோ ஸ்டோரேஜை பொறுத்து அவெனிஸில் ஓரளவுக்கு ஒரு சின்ன ப்ராக்டிகாலிட்டி வந்து இருக்குது. ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நமக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு க்ளோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சார்ஜ் போட்டு மொபைல் வந்து உள்ளே வச்சுட்டோம்னா மழை பெய்யும் போது நமக்கு எதுவும் இதாகாது. பட் ஆக்சஸில் பொறுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓப்பன் க்ளோ பாக்ஸ் ஸ்டோரேஜ் தான் இருக்கும். ஸோ அதாவது நீங்கள் மொபைல்லாம் வைக்கும்போது மழையெல்லாம் பெஞ்சுன்னா கண்டிப்பாக தண்ணி உள்ளே போயிடும். ஸோ இதுதான் இந்த வண்டிக்கான ஒரு ஸ்மால் கம்பேரிசன் ரிவ்யூ. அதே மாதிரி இந்த புது கலருக்கான ஒரு சின்ன ரிவ்யூ. ஆக்சஸோட கம்பேர் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் உங்கள் நாலேஜ்க்காக நான் இதை வந்து ஷேர் பண்ணேன். அதே மாதிரி அவெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சஸை விட அவெனிஸில் எனக்கு தெரிஞ்சு கலர் வந்து நிறைய இருக்குது.
ஸோ அதனால் வந்து பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவ் ரோட் ப்ரெசன்ஸ் தர மாதிரியான கலர்ஸ் வந்து இந்த வண்டியில் இருக்குது. ரெட் ஆகட்டும், இவங்களோட கிளாசி பிளாக் ஆகட்டும், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லோ ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் கலர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சஸில் பெருசாக நமக்கு வந்து கலர் சாய்ஸஸ் வந்து இருக்குது. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவெனிஸ் அளவுக்கு நமக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ கலர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவெனிஸ் வந்து நிறையவே ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஆக்சிஸ் வாங்கலாமா இல்லை அவெனிஸ் வாங்கலாமான்னு வந்து கேட்டிங்கன்னா ஒன்லி லுக்ஸு மட்டும்தான் உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்டியான லுக்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவெனிஸ் வந்து எடுங்க. பட் ஃப்யூச்சர்ஸ் வைஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்கள் நமக்கு ஆக்சஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 விதமான சேஞ்சஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றதும் நான் ஒரு சின்ன வாக்கரவுண்டில் வந்து போட்டிருக்கேன். ஐ பட்டனில் வேணால் வீடியோ தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சர்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் பர்க்மேனையும் அவெனிஸையும் வந்து எதுவுமே அவங்க அப்டேட் பண்ணலை. என்னென்னா ஆக்சஸோட அந்த அப்டேட்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா பர்க்மேனும் அவெனிஸும் வந்து கிடையாது. ஸோ இப்போதுக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆக்சஸ் எடுக்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது, ரெண்டு வந்து நமக்கு வந்து சாசிஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ சின்ன சின்ன காஸ்ட் கட்டிங் இருந்தாலுமே ஸ்டில் ஃப்யூச்சர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் இன்னைக்கு தேதியில் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அவெனிஸை வந்து கம்பேர் பண்ணும்போது சூன் மேபி சுசுகி வந்து இதை அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது நான் நம்புகிறேன். பட் இந்த OBD2வில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த அப்டேட்ஸும் அவெனிஸ்க்கு வந்து தரலை. காஸ்மெட்டிக்ஸ் வைஸ் மட்டும்தான் சின்ன சின்னதாக ட்வீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே இந்த வண்டிக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ, அதே மாதிரி ஆக்சஸோட ஒரு சின்ன கம்பேரிசன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஹார்த் ஹோட்டல்ஸ் பிரவீன்.